வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த டெரர் கேம் பற்றி தான். காமேஷ் ப்ரோ, காம்பேக்டான ஒரு டெரர் ஃபோன் வேணும் அப்படின்னா X300 தான் அந்த இடத்துல ஸ்கோர். நான் ரிவ்யூ ஆஃப் காமேஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து தனியாக ஒரு இடத்துல நம்ம பண்ணலாம். நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறது இன்னைக்கு காமேஷ் ப்ரோ தான். ஸோ இது வந்து X300, விவோட X300 75,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிருந்தாலும் நம்ம நண்பர்களே ஒரு சிலர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போட்டு 55,000 60,000க்குலாம் வாங்கியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் ஒரு சில பேருக்கு நல்ல டீல். ஆஃப்லைனில் தான் அப்படி வாங்கினாங்க. ஓகே ஓகே, அதான் சொல்கிறேன். ஆஃப்லைன்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் விவோ X300 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த ஃபோனோட ஐகானிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6.3 இன்ச் பேனல், குட்டி ஃபோன். ஆமாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12GB 16GB ரேம் வேரியன்ட் இருக்குது. ஓ 16. இவர் வந்து 16/512 தான் வாங்கியிருக்காரு. ஓகே சரியா. அடுத்து 6040 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. குட் குட் குட். ஸோ இது எல்லாமே தான் மெயின் யூஎஸ்பி. ஆனால் மற்றபடி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் நீ எடுத்தனா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்டா. ஏன்னா உனக்கு 190 கிராம்ஸ்லாம் ஒரு வெயிட்டாகவே ஃபீல் ஆகாது. அவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து LTPO AMOLED 1 பில்லியன் கலர்ஸோட இருக்குது. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் இந்த லோ லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2160 LTPOவா? ஆமாம். ஸோ இது ஒரு ஸ்கோரிங் நோட்டிசபிளி ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல போய் LTPO சில பேர் உருவிட்டானுங்க, இவன் வச்சிருக்கான். ஆமாம். மற்றபடி வந்து உங்களுக்கு LPDDR5X RAM, UFS 4.1, ஓகே. அப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு 50 மெகா பிக்சல், பின்னாடி வந்து ஒரு 200 MP பிரைமரி ஷூட்டர். பிரைமரி ஷூட்டர் வந்து 200 MP இதில். ஓகே சரியா. அப்புறம் ஒரு 50 MP டெலிஃபோட்டோ இருக்கு, 3X, அதை பெரிஸ்கோப்பு. ஓகே. அப்புறம் ஒரு 50 MP அல்ட்ரா வைடோ இருக்கு. பிரைமரி வந்து 200 கொடுத்துருக்கானா? ஆமாம். அதை வேற இதே நீ ப்ரோக்கு போனேன்னா பெரிஸ்கோப்ல வந்து 200 கொடுத்துருப்போம். ஓகே ஓகே. இந்த பட்ஜெட்ல ஒரு சிலர் கோலரா வந்து என்ன பண்ணிருந்தாங்க, USB 2 கொடுத்துருந்தாங்க. Find X9 கூட 2 தான் நினைக்கிறேன். ஓகே. இதான USB 3.2. ஆமா. இது அந்த ரீட் ரேட் ஸ்பீடா அதெல்லாம். ஆமா. சோ அதுவும் இதுல வந்து ஸ்கோரிங் ஏரியா தான். சூப்பர். சோ ஆக மொத்தம் வந்து ஒரு கலவையா பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து இவன் ஸ்கோர் பண்ணிட்டான். அதான் உண்மை. காமேஷ் ப்ரோ இதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி தான் எடுத்துருக்காரு போல இருக்கே. இதெல்லாம் பார்க்காதனால தான் எடுத்துட்டாரு. பர்ஃபெக்ட் ஃபிளாக்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த LTPO தான் நிஜமாடா, எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா 9500 ப்ராசஸர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏர்டெல் யூசர். எனக்கு பெசல் டெம்பர் நீங்க ஓட்டுனதா இல்ல ஸ்டாக் டெம்பரா? டெம்பர் காமேஷ் ப்ரோ வச்சிருக்காரு. காமேஷ் ப்ரோ ஓட்டுனதா? இங்கேயும் ஓட்டியிருந்தாரு, நான் தான் பிச்சு போட்டேன். சரிங்க, அவர் டெம்பர் வேற போட்டு வச்சிருக்காருங்க. சரியா, சரியான டார்ச்சருங்க அவரு. ஒரு நேரில் மட்டும் இன்னைக்கு இருந்திருக்கணும். என்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? ஸ்பெக்கத்துக்கு ஓரம் வச்சிருவோம். அதை கிட்டத்தட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. சார் வழி மட்டும் சொல்லணுமா? ஆமாம், அதையும் சொல்லிடலாம். எனக்கு ஹெட் சார் வந்து 1.137, பாடி சார் வந்து 1.143. இதுதான் வந்து சார் வேல்யூ, 15 mm டிஸ்டன்ஸு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த டயலர் ஆப் மட்டும் எனக்கு இரிட்டேட் பண்ணிச்சு. ஏன்னா இப்போ ஒரு கால் எனக்கு வருது அப்படின்னும் போது அந்த கால் நான் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே என்ன பண்ணுறேன், கிளாஷ் ராயல் விளாட்றேன். ஓகே, விளாண்டுட்டு இருக்கும்போது இன்னொரு கால் வந்துச்சுன்னா நேராக கால் யூக்குள்ளே போயிடுது. எதர் அந்த காலை நான் டிக்ளைன் பண்ணணும், இல்லாட்டி அக்செப்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று நான் பண்ணணும். ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணால் மட்டும்தான் உள்ள வரும். ஹோம் பேக் எதுவுமே இல்லை. நைஸ். செம்ம கடுப்பாச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதுதான் ஐஃபோனில் இருக்க பெரிய பிரச்சனை எனக்கு. ஐஃபோன்ல இப்படி தான் இருக்குமா? ஐஃபோன்ல பெரிய டார்ச்சர் எனக்கு இந்த ஒரு விஷயம். அப்படியே கொண்டாந்து அதை இங்கே சொருகணும்னு எனக்கு வந்து டேய். ஆக்சுவலாக செகண்ட் கால் வருதுன்னா மேலே தான் அப்படி காட்டும், டபக்குன்னு இப்படி வந்து காட்டும். நம்ம வேணாம்னா அப்படி தள்ளி விட்டுருலாம். அந்த மாதிரிலாம் இங்கே காட்டாது. சரி ஓகே. இது மட்டும் கொஞ்சம். அப்போ அதுலேருந்து எப்படி தான் எக்ஸிட் ஆகுது? நம்ம ஏதாவது ஒன்று கட் பண்ணணும் இல்லை அட்டன் பண்ணணும். அதை பண்ணால் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே கேமில் அவுட் ஆகிடுவீங்களே? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு பாட கட்டி அதில் வந்து பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க மொத்தமாக. நைஸ். அண்ட் இதில் ஹைலைட் என்னன்னா, அதே மாதிரி அந்த டயலர் வந்து விவோ டயலர் தான். ஆமாம் ஆமாம், கூகுள் டயலர்லாம் இல்லைங்க. அதனால உங்களுக்கு கால் ரெக்கார்டிங்லாம் இருக்கும். ஓகே. வேற நான் என்ன கடுப்பானு சொல்றேன், ஷட்டர் ஸ்பீட் வந்து எனக்கு ஒரு பெரிய பெயினா இருந்தது இந்த போன்ல. ஷட்டர் ஸ்பீட் வந்து என்ன ஒன்னா, இப்போ நார்மலா டக்கு டக்குன்னு எடுக்காது. லைட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அந்த ஷட்டர் ஸ்பீட் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்தது. மற்றபடி லைட் நல்லா இருந்து டே லைட்ல எல்லாம் எடுத்தனா அல்டி தான். அடிச்சு நொறுக்கு. டார்க்ல தானே சொல்றீங்க? டார்க்னா அப்படி இல்லடா, ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 மணி 6 மணி பனியா இருக்கு. ஓ, அந்த பனியில எடுக்கும்போது, அதாவது இதுக்கு போதிய லைட் பத்தலனா அந்த இடத்துல ஷட்டர் லாக் இருக்கு. ஷட்டர் லாக் ஆயிடும். ஒரு 3 செகண்டாவது இழுத்து அடிச்சு அந்த சீனை ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன எடுத்தேன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, இப்போ ஒரு மூவிங் வெஹிக்கிள் எடுக்கிறோம்னா அந்த வெஹிக்கிள் எங்கேயோ போயிருக்கும் 3 செகண்ட். அந்த மாதிரி ஒரு சில சமயங்கள்ல கொஞ்சம் கோலரா இருந்தது. அதை கொஞ்சம் இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றதுன்னு இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அல்காரிதம் வைஸ் இப்படி தான் வைக்க முடியும். சரியா, இப்படி இருக்கு. லோ லைட்ல போட்டோ எடுக்கணும்னா அங்கே ஷட்டர் லாக் இருக்கணும். ஷட்டர் லாக் கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து ஷட்டர் ஸ்பீடை வந்து இது பண்ணுது. அப்பதான் அந்த சீனை வந்து ஃபுல்லா எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. டச் ரெஸ்பான்ஸ் வந்து திடீர்னு கொஞ்சம் கோளாறு ஆகிற மாதிரி இருந்தது. அப்புறமா தான் ஞாபகம் வந்தது, இவர் வந்து மேலே ஒரு கிளாஸ் ஒட்டி வச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டிய டிஸ்பிளே யாரா இது இப்படி பண்ணது. ஃபோன் வந்து ரொம்ப ஹீட்லாம் ஆகலை. இப்போ கேமரா யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த டெம்பரேச்சர் ஓரளவுக்கு ரைஸ் ஆச்சு. ரொம்ப ஹீட்லாம் ஆகலை. ஆனால் ஒரு வார்ம்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. நான் கேஸ்லேருந்து வெளில எடுத்தேன்னா ஒரு சின்ன ஜென்டல் வார்ம்னஸ் இருக்குது. பட் மற்றபடி பேட்டரி லைஃப்லாம் தெரியும். எனக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஐக்கூல நியோட்டன் நான் யூஸ் பண்ணும்போது 7 hours to 8 hours அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். 9 hours கூட வந்ததுங்க அப்படின்னு சொல்லி.
ஸோ இது நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பா இதுவும் 8 ஹவர்ஸ்லாம் வந்துடும். அதான் ட்விஸ்ட். நீங்க எந்த விவோ X300 ஃபோன் பத்தி தானே பேசுறீங்க? ஆமா, இதே சேனல்ல இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணும்போது பேட்டரி சல்லுன்னு இறங்குதுன்னு சொன்னீங்க. அது நம்ம காமேஷ் ப்ரோட யூஸ்ல நான் என்ன பண்றது, இதுதான் ஒப்பீனியன் ஒவ்வொரு யூசருக்கு வந்து பக்கத்துல இவரும் இருப்பாரு, அப்படியே பாத்துட்டே தான் இருப்பீங்க. வித்தின் 1 ஹவர்ல 10% ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணுவோம். எவ்வளவு டிராஸ்டிக்கா குறைஞ்சது. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அப்படியே தலைகீழல இருக்கு. ஆமா, என்ன பண்றது, அப்படிதான் இருந்தது எனக்கு. நான் வந்து முந்தின நாள் ஒரே போனுக்கு 2 இதுல தெரியலையே. அதான் ஒப்பீனியன் மாறும்டா யூசருக்கு யூசர். அவர் கால்ஸ் அதிகமா பேசுறாரு போல, வாட்ஸ்அப்ல அதிகமா நோட்டிபிகேஷன் வரும் போல அவருக்கு. ஓகே, சோ அதுவும் நம்ம யோசிக்கணும்ல. அவர் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ்லாம் வந்து ஏதோ கோளாரா இருக்கு. மேபி இந்த ஃபோன் டு ஃபோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கல்ல. ஆமா, ஒரு சில பழைய ஃபோன்ஸ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதோட செட்டிங்ஸும் அதுல இருக்க பக்ஸுமே கூட இதுக்கு வந்துடும். வாய்ப்பு இருக்கு. 1-2 ஃபோன்ல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மேபி காமேஷ் ப்ரோக்கு அந்த மாதிரி தான் ஆகுதோன்னு தோணுது. இருக்கலாம். ஏன்னா அவர் அப்படியே ஃபோன்ல இருந்து ஃபோனுக்கு மாத்திட்டு அப்படியே வச்சிருக்காரு. ஒரு 6 வருஷம் குப்பையெல்லாம் இல்லை சேர்ந்து இந்த ஃபோனை போட்டு அட்டாக் பண்ணிருக்கு. அதனால தான் அவ்வளோ டாஸ்டிக்காக பேட்டரி குறைஞ்சிருக்கும் தோணுது. சரியா? அது மொத்தம் கேமரா ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஆண்டவர் வந்து நிறைய சாம்பிள்ஸ் நாங்கள் போடுவோம், நீங்கள் அதை பார்ப்பீங்க. நீங்க பார்ப்பீங்க. அதையும் விட வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃப்ரண்ட்ல வந்து 4K 60 FPS போர்ட்ரேட் மோடு இருந்துச்சு. போர்ட்ரேட் மோட்லயும் 4K 60 எடுக்க முடியுது, நார்மல்லையும் 4K 60 எடுக்க முடியுது. 4K 30ல எடுக்கிறதா இருந்தா ஃப்ரண்ட் பேக் பிட்வீன் சென்சார் எல்லாமே டிராவல் பண்ணலாம். அப்படியே சீம்லெஸ்ஸா அதெல்லாம் போயிட்டே இருக்கலாம். சூப்பர். ஸோ இது எல்லாமே கேமரா செக்மெண்ட்ல மாசா ஸ்கோரிங் ஏரியா. ஓகே, ஸோ ரியர் 4K 60 FPS வீடியோ எப்படி இருக்கு? நம்ம ஏரியாவே கொஞ்சம் அடையாள மாதிரி இருக்கு. ப்ளஸ் வாட்ச் கத்தம். என்னடா அது குறுக்க ஒரு வாய்ஸ் கேட்குதுன்னு உங்களுக்கு தோணலாம். என்னடா எலி ஓடுது, இப்படி தாங்க இருக்குது. ஸ்கை இந்த லெவலில் தான் இருக்குது. ஃபோர் கே 60 FPS ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியரில் இருக்குது. இருந்தாலும் பிட்வீன் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. பிட்வீன் எப்படி சொல்கிறேன்னா, அல்ட்ரா வைடுக்கு போகலாம், 1x வரலாம், 3x போகலாம், 10x கூட போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமராக்கு வர முடியாது. மேக்ரோ வீடியோ கேப்பபிலிட்டி பார்க்கலான்னு நல்லாவே இருக்குது. அதே 4K 60 FPS எப்படி இருக்குது? HDR என்ன மேட்டர்னா, டால்பி விஷனாக இருந்தால் இன்னும் கோளாறு. சும்மாவே இந்த யூடியூப் வந்து மெட்டாடேட்டாவை படித்து HDR எனேபிள் பண்ணுறதுக்கு நம்மளை சாகடிக்கிறான். ஸோ இதில் வந்து HDR தான் காட்டுது, டால்பி விஷன் காட்டலை. சூப்பர் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், ஜூம்டு ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏஐ டர்ன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஓவர் ப்ராசஸ் பண்ணுறது, அதை வந்து டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வந்து ஏஐ இருக்க தான் செய்யுது. முயற்சி பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வருதுன்னு. மேக்ரோ ஆப்ஷன் நல்லாவே வேலை செய்யுது, ரொம்ப குயிக்காக ஃபோக்கஸ் பண்ணுது. என்ன 5x வரைக்கும் ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்குது. 10xலேருந்து ஏஐ வந்து உள்ள ஜம்ப் ஆகிடுது. நான் ஏஐ ஆப்ஷன் ஆஃபே பண்ணிட்டேன். அப்பயும் கூட நான் எல்லாம் நீ யார சாலா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். 5x வரையும் தான் டெடிகேட்டட் சென்சார். 3x ஆமா, 10x வந்து அட்டம் பிடிச்சி நான் ஏஐல தான் எடுப்பேன் அப்படின்னு சாகடிச்சிட்டு இருந்தது. மற்றபடி வந்து ஜூம் பண்ணா போகுது அது பாட்டுக்கு. ஆனா என்ன பையன், எவ்வளோ எக்ஸ் போகும்? 100x ஜூம்டு ஃபோட்டோஸ் இதில் எடுக்கிறதுக்கு பதில் நான் என் இத்து போன பிக்சல் 10 ப்ரோவில் எடுத்துப்பேன். சரியா? அதனால தான் சொல்கிறேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு 3x போர்ட்ரேட் எடுக்கிறேன், 100mm போர்ட்ரேட் எடுக்கிறேன், அதெல்லாம் வந்து மாஸ் பண்ணுது. 85mm ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ்க்கும் அந்த ஸ்கின் டோனுக்கும் ஹேருக்கும்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். ஸ்கின் டோன் கூட ஒரு சப்ஜெக்டிவான ஏரியாடா, அதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பிடிக்காம. சில பேர் அந்த ஒயிட் ஃபில்டர் போட்டு. நான் என்ன பண்ணேன்னா டெக்ஸ்சர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வீடியோக்கும் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, டைனமிக் ரேஞ்ச் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தது. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் இது வந்து சப்ஜெக்டிவ் தான், இருந்தாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் 10x பியாண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் அகைன் சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே. வீடியோவை பொறுத்த வரைக்கும் வேற லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஒரு 3xோ 5xோ அதெல்லாம் சூப்பராக எடுக்க முடியுது. 10xலாம் வந்து அகைன் சப்ஜெக்டிவ், தேவைன்னா எடுத்துக்கோங்க. பட் 5x வரைக்கும் ஜூம் பண்ணி எடுக்கிற வீடியோவே சூப்பராக இருக்குது 4Kல. அண்ட் இன்னொன்று என்னன்னா 8K ஆப்ஷனும் இருக்குது. பட் பெரும்பாலும் எவ்வளோ பேர் எடுக்க போறீங்கன்னு தெரியல. 4Kல 5xே நல்லா இருக்குன்னா அது பெரிய விஷயம் தான். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். பிட்வீன் சென்சார் 30 FPSல அசால்ட் பண்ணலாம். நிறைய ஃபுட்டேஜ் வந்து நான் 60 FPSல தான் எடுத்தேன். ஓகே. ஃப்ரண்ட்டும் 60 FPSல எடுத்தேன். 60 FPSல ஃப்ரண்ட் வீடியோ ஓகே. ஆனால் ஃப்ரண்ட்ல 60 FPSல நான் வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுத்தால் மட்டும் ஸ்டெபிலைசேஷன் லைட்டாக அடி வாங்கும், லைட்டாக. ஆனால் நிறுத்தி வச்சு எடுத்தா வேற லெவலில் எடுக்கும். நடந்துகிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். நிறுத்தி வச்சு எடுத்த மாதிரியான ஒரு வீடியோவும் இருக்குங்க நம்ம அது சேனல்ல. வந்து 4K 30 தான், ஏன்னா நம்மளால 30 தான் கேட்டான், அதனால 30 எடுத்து. அதுவும் நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஆமா. ஸோ ஓவராலாக வந்து கேமரால இது ஓகே. கேமரால வீடியோ வரும்போது போர்ட்ரேட் இல்லாத மோட்ல ஃப்ரண்ட்ல ஸ்டெபிலைசேஷன்
அதெல்லாம் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. பரவாயில்லையே. ஸோ கேமராலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக இந்த வீடியோ கமெண்ட்ல நீங்கள் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ஃபோனு பில்டு குவாலிட்டி அகைன் சாட்டிஸ்ஃபைட். பேக் பேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆட்டோ ஹீலிங் வந்து சூப்பராக இருக்கு. கிறுக்கி அதை அழிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. நம்மளே என்ன பண்ணலாம்னா எஸ் பஸ் நம்ம சைன் வேறு போட்டு வச்சுட்டு வச்சுக்கலாம்ல, அப்படியே கேஸ் போட்டு வச்சிட்டோம்னா அது அப்படியே ஆமாம், அது அப்படியே இருக்கும். அப்புறம் எடுத்து பரவாயில்ல, நல்லா இருக்கு, அது நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டல் ஃப்ரேமு, அப்புறம் ஓவரால் அந்த ஃபினிஷ் அதெல்லாம் நல்லா இருக்கு. பம்ப் வந்து ஒரு ஜென்டலான ஒரு பம்ப் மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்ல 50 MP சென்சாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இயர்பீஸ் லவுட்னஸ் நல்லா இருக்கு, ஸ்பீக்கர் ஓகே. ஸோ இந்த ஏரியா எல்லாமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்கு. டிஸ்பிளே எனக்கு வந்து ஐம் ஓகே. டிஸ்பிளே எந்த விதத்துலனா ஓடிடி அப்ளிகேஷன், லோ லைட்டில் பார்க்குறது, அவுட்டோரில் பார்க்குறது, விசிபிலிட்டி எல்லா இடத்துலையுமே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அண்ட் இவர் வந்து டெம்பர் போட்டிருக்கறனால எனக்கு ஆக்சுவல் டிஸ்பிளேயோட அந்த டச் அண்ட் ஃபைன் தெரியல. டெம்பர் போட்டு சமாளிச்சு வச்சிருக்காரு. ஒரு மேட் டெம்பர் போட்டாலும் மேட் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டால் கூட பரவாயில்ல, இவர் ஃபுல் டெம்பர் போட்டு வச்சு. அடுத்து வந்து 9500. நான் பேசிக்காக என்ன டாஸ்க் பண்ணுறேனோ அது எல்லாத்தையுமே அது அசால்ட்டாக டீல் பண்ணிச்சு. லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுவேன் படா அப்படின்னுச்சு. கேமிங் ஏதாவது அதான் நான் விளாட்ற கேமுக்குலாம் அது என்ன பண்ணிச்சுன்னா இப்போ வேற யாரையும் அனுப்பு அப்படின்ட்டுருச்சு. ஓகே. ஹீட்டிங் அதான் சொன்னேனே, அந்த வார்ம்னஸ் தான். ரொம்ப பெருசாலாம் ஹீட்லாம் ஆகலடா, பயங்கர குதிக்குது. ப்ளீஸ் பா கொஞ்சம் வெளில வச்சுரு அப்படி அந்த மாதிரிலாம் ஆகலை. ஸோ ஆக மொத்தம் 9500 டாப் நாச்சாக இருக்குது. நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 5Gலாம் அசால்ட் பண்ணிச்சு, டவுன்லோடு அப்லோடு எல்லாமே எனக்கு பட்டே கிளப்பிச்சு. அண்ட் இதை தாண்டி வந்து ஃபன் டச் வாய்ஸ்னு வருது பாருங்க, ஆர்ஜின் வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஓகே எனக்கு வந்து. ஆனால் எக்ஸ்டர்னல் அல்ட்ராவில் யூஸ் பண்ணதுக்கு இதுக்கு வித்தியாசம் எனக்கு ஃபீல் ஆகுது. முக்கியமாக எந்தெந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, இதோட என்னமோ தெரியல அந்த எக்ஸ்டர்னல் அல்ட்ரால ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் இந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் அல்ட்ரால தான் அல்ட்டியா இருந்தது. ஆனா சைனால வந்து நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சிம்பிள்ங்க, தீம்ஸே அதுல நிறைய இருக்கு, ஃபாண்ட் எல்லாமே அங்க அதிகம், ஐகான் பேக் எல்லாமே நிறைய இருக்கு. எல்லாமே பெய்டு தான் இருக்கு நிறைய. எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருந்தா என்னடா எல்லாம் 55 ரூபா போட்டு வச்சிருக்கீங்க. 55 ரூபான்னு போட்டு வச்சா அதுல ஒரு கர்மமும் இல்லையே. ஐகான் பேக் மட்டும் தான் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு எதுக்கு 55 தெரியல. இது ஹை ப்ரைஸ் எவ்வளோ பரவாயில்லைங்க. அதான் எக்ஸ்டர்னல் அல்ட்ரா வந்து சைனீஸ் யூனிட் எங்களுது, அதில் பார்த்தா தீம்ஸ் நிறையா இருக்குது, இதில் கொஞ்சம் கம்மியாக தான். ஆமாங்க, சரி இருந்தாலும் நான் இவனை ஏன் மன்னிச்சு விட்றேன் தெரியுமா, இவனோட சைஸு, பேட்டரி லைஃபு, இந்த சைஸுக்கு அவன் டெலிவர் பண்ணுற விஷயங்கள், அதனால தான். மற்றபடி ஆர்ஜின் வாய்ஸில் வந்து எப்பயும் மாதிரியே உள்ளே ஒழிச்சு வச்சிருக்காங்க. டபுள் டேப் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே போகுது எங்கேயோ. ஆர்ஜின் வாய்ஸ்னு கொண்டு வந்துட்டாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த விவோ ஃபன் டச் மாதிரி தான் இருக்குது. ஆமா ஆமா, ஆப்ஷன்ஸ் ஆன் பண்ற பட்டன் டாகிள்லாம் இல்லடா, அதுல சின்ன ஒரு லோடிங் அனிமேஷன் கூட அதுல வேற லெவல்ல இருக்குடா. எக்ஸ்டெண்ட் அல்ட்ரா தானே சொல்றீங்க. அதுக்கும் இதுக்கும் இன்னும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்னதான் இவனுங்க ஆர்ஜின் வாய்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாலும் இதுல பார்த்தா சைனீஸ் கிட்ட வச்சு பார்க்கும்போது இதுல இன்னும் கொஞ்சம் லேகிங் பிகைன் தான். நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே இருக்கானுங்க. ஸோ மற்றபடி யூஐயில் வந்து அங்கங்கே கொஞ்சம் குழப்படிகள் இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் ஆப்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸ்மார்ட் பார் வேணும்னா சைட் பார் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே இருக்கும். ஸோ ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சார்ஜ் திரும்ப போடுறதும் கூட நான் என்ன பண்ண தெரியுமா, இத்தனைக்கும் அஃபிஷியல் சார்ஜர் கூட யூஸ் பண்ணலங்க. 45 வாட் பிபிஎஸ் போட்டதுக்கே ஃபாஸ்ட்டாக ஏறுது. ஓகே, ஆமாம் ஆமாம், அதுவே சூப்பராக ஏறிச்சு. அதில் 100 ஆகிட்டு தானங்க இறங்கவே இல்லைன்றேன். அப்போ காமேஷ் ப்ரோ நீங்கள் சாம்சங்கோட 45 வாட்ஸ் தான் 45 வாட் சார்ஜர் வாங்க, எல்லாத்தையும் வாங்க சொல்கிறீங்களே. ஸோ அதாங்க. ஸோ அவங்க மொத்தம் வந்து ஐ எம் ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் டிவைஸ். முக்கியமாக எனக்கும் காம்பேக்ட் ஃபோன் பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஹாப்டிக்ஸு எல்லாமே எனக்கு ஓகே தான். ஹாப்டிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பிக்சல் அளவுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஆனால் ஹாப்டிக்ஸ் ஐ எம் ஓகே, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ஓஎஸ்ல யூஐ லெவலில் எல்லா இடத்துலையும் போயிட்டு கொஞ்சம் ஹாப்டிக்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஐயா. அது இப்போதைக்கு பிக்சல் மட்டும்தான் பண்ணியிருக்கான். ஸோ அதாங்க, வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல மீடியா சென்ட்ரிக் அண்ட் கேமரா சென்ட்ரிக் ஃபோனு. காம்பேக்டான ஒரு உருவத்தில் இல்லை, கேம் ஆடக்கூடாதுலாம் நான் சொல்ல வரல. பட் இது கேமிங் ஃபோனும் இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னைக்கு டேட்டுக்கு நான் இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து இருக்கிற அல்ட்ரா ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து கையில் வச்சு அதில் கேம் ஆடும்போது அந்த டிஸ்பிளே பெருசாக இருக்கிறனால அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஆனால் 6.3 இன்ச் 6 இன்ச்சில் கேம் ஆடும்போது ஆட முடியாதுன்னு நான் சொல்ல வரலைங்க. பட் கேமிங் அடிப்படையில் எடுக்கும்போது அந்த பெரிய டிஸ்பிளே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. அதுக்காக சொன்னேன். மற்றபடி இதுலையும் கேம் ஆடலாம், எந்த பிரச்சனையும். சப்ஜெக்டிவ் தான் உங்களுக்கு இந்த ஃபோன்லேயே. ஆனால் கேமிங்கும் முடியும், எல்லா பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும், காம்பேக்ட் வித் நல்ல பேட்டரி லைஃப். பட் முன்னாடி நாங்கள் பண்ண வீடியோவில் இது மோசமான பேட்டரி லைஃப்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் இப்போ இந்த ஃபோனை நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு வேற அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆமாம்மா, பக்கத்துல வந்து பேசுற யூசரோட அவங்க ஒப்பீனியன் நான் எப்படி வந்துட்டு நீ இல்ல நீ போய் சொல்ற அப்போ நீ போய் சத்தியம் பண்ணிட்டு அப்போ இப்போ பேசின ஒப்பீனியன் வந்து கம்ப்ளீட்லி பை சிவபரணி உதயசெல்வம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்றேன். அதான் சொல்றோம் நாங்க. எங்களுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ஃபோன். குட் ஃபோன் ஃப்ரம் விவோ. ரைட்டுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு சில ஏரியாஸ் கூட இருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்க முடியும். ரைட்டா? ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சார் பார்க்கலாம். Bye.
வரட்டா